கிராமத்து மனிதர்களின் வாழ்வியலை கதைகளாகத்தான் படிப்பார்கள் என்பதை அன்றே கணித்த ஞானி. இவரிடம் இருக்கும் தமிழ் இறைக்க இறைக்க வற்றாத கேணி. இவர் பிறந்தது குழுமூர் பூர்வீகம். இவருக்கு தமிழ் மேல் வற்றாத தாகம். நாளைய உழவர்கள் குரோட்டோன்களாய் மாறிவிடுவர் என்பதை குரோட்டோன்களுடன் ஓர் நாள் என்றும் இவர்களின் வாழ்க்கை இன்றும் என்றும் இவர்களின் காலம் முன்னிலவு காலம் என்றும் இவர்கள் வசிப்பது புறநகர் வீடு என்றும் உழைக்கும் வர்க்கம் படும் துயரங்களை சிவப்பு வரலாறா எழுதி இந்த மண்ணில் மட்டுமல்ல மக்கள் மனதிலும் புழுதியாய் நிரப்பியவர். பாமரருக்கு நல்வாழ்வு கிடைக்க பாடுபட்டவர்களில் இவர் மட்டுமே அதற்காக பாடாய்ப்பட்டவர். ஐயா பழமலை. அவர் இல்லாத தமிழின் கதி அதோ கதி.